إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பெயரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இறையில்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு மனிதரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இவரை போன்று நான் வாழ வேண்டும், இவரை போன்று என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு நபரை முடிவு செய்தார்கள் என்றால் அதற்கு முழு தகுதி படைத்த அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய லகது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை மனதிலே வைத்துக் கொண்டு அந்த தூதரனுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான முன்மாதிரிகள் இருக்கின்றது. அந்த முன்மாதிரிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்றால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் சிறப்பானதாக இருக்கும் என்பதை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான விஷயங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்திருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில மனிதர்களாகிய நாம் நிறைய விஷயங்கள் குறித்து அஞ்சக்கூடியவர்களாக, நிறைய தேவைகள் இருக்கக்கூடியவர்களாக, பல சந்தர்ப்பங்களிலே நம்முடைய தேவை, நம்முடைய சிரமங்கள், கஷ்ட நஷ்டங்கள் இதற்காக வேண்டியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கையேந்தி சஜ்தாவிலே கடந்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ், எனக்கு இந்த நிலைமை வந்து விடக்கூடாது, எனக்கு இந்த சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது, என்னை இதிலிருந்து காப்பாற்று, எனக்கு இப்படிப்பட்ட தேவையை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்விடத்தில் ஏராளமான பிரார்த்தனைகளை செய்திருக்கும். இதே போன்று அல்லாஹ்வின் தூதரும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே நிறைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்வின் முன்பாக வைத்து, யா அல்லாஹ், என்னை இதை விட்டும் காப்பாற்று, என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்று, எனக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு என்று நிறைய பிரார்த்தனைகளை செய்திருக்கின்றார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தினந்தோறும் பல சந்தர்ப்பங்களில் பல முறை வலியுறுத்தி அல்லாஹ்விடத்தில் கேட்ட பல பிரார்த்தனைகள் இருக்கின்றது. அதிலே இன்றைய ஜும்மாவுடைய நாளிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரார்த்தனை என்னவென்றால், திருமதி என்ற ஹதீஸ் கிதாபிலே 2140வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் கேட்ட முக்கியமான ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தபித் கல்பி அலா தீனிக, உள்ளங்களை புரட்டக்கூடிய என்னுடைய இறைவா, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் பல சந்தர்ப்பங்களிலே இந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் முறை வைத்து கேட்டிருக்கின்றார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யார சொல்லலாம், எதற்காக இந்த பிரார்த்தனை, எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த பிரார்த்தனை நீங்கள் கேட்கிறீங்க அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது, அவன் நாடினால் அதை மாற்றி புரட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்கெல்லாமோ பிரார்த்தனை செய்கின்றோம், எதற்கெல்லாமோ முன்னுரிமை வைத்து அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் அது வேண்டும் இது வேண்டும், அப்படிப்பட்ட நிலையை அடைய வேண்டும், எனக்கு இந்த கஷ்டம் போக வேண்டும், எனக்கு இந்த சுகம் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் பிரார்த்தனை செய்யக்கூடிய நாம்
நம்முடைய ஈமான் உறுதிக்காக வேண்டி, நம்முடைய ஈமான் உறுதியோடு மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, நாம் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தினந்தோறும் இதுல ஏதாவது ஒரு தடவையாவது இந்த பிரார்த்தனையை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று பார்த்தால், இது பற்றி உண்டான சிந்தனை, இது பற்றி உண்டான எண்ணம் இன்னைக்கு நம்முடைய உள்ளத்திலே பெரும்பாலும் இதெல்லாம் கடந்து போய்விட்டது. பொருளாதார தேவைக்காக கேட்கக்கூடிய நாம், குடும்ப நன்மைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் சஜ்தாவிலே கடந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய நாம், பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்குவதற்காக அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம், என்னுடைய ஈமான் பலமா இருக்கணும், என்னுடைய உள்ளம் பலமானதாக இருக்கணும். ஏன்னா உன்னால் படைக்கப்பட்ட, வேதம் கொடுக்கப்பட்ட, வழிகாட்டியாக வந்த உன்னுடைய தூதரே இதற்காக வேண்டி அல்லாஹ் உன்னிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அவருடைய ஈமான் எவ்வளவு பலமா இருந்திருக்கும், அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை இருந்திருக்கும். தீமைகள் குறைவானதாக தான் இருந்தது, பலமானதாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதரே இந்த பிரார்த்தனையை அதிகம் செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அதிகமாக நம்முடைய ஈமான் உறுதிப்பாட்டுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜும்மாவுடைய நாளிலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்நாள் என்பதை எந்த நேரத்திலும் ஒரு முடிவு நிலையை நமக்கு எட்டக்கூடியதாக தான் இருக்குது. பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நானோ, கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களோ, மதியம் நம்முடைய வீட்டுக்கு நிரந்தரமாக சென்று நல்லபடியாக உணவு உண்டு நம்முடைய குடும்ப உறவுகளோடு சந்தோஷமாக இருந்து நம்முடைய வேலை பலன்கள் அது இது என்று கவனிப்போம் என்பது உத்தரவாதம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உயிர் எந்த நேரத்திலும் நம்மை விட்டு பிரியலாமா இல்லையா? இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய உயிர் எப்படிப்பட்டதாக பிரிய வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் என்றால், 3வது அத்தியாயம் 102வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் முறையாக அஞ்சுங்கள், முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் என்றால், நம்முடைய வாழ்வை ஒரு மூமினுடைய வாழ்வாக, முஸ்லிமுடைய வாழ்வாக வாழ்வது பெரிதல்ல. மரணிக்கக்கூடிய நேரத்திலும் நாம் அல்லாஹ்வுடைய திருப்தி பொருந்திய ஒரு நல்லடியானாக, முஸ்லிமாக, மூமினாக நம்முடைய மரணம் அமையக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதா? நம்மிடத்தில் எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது? எதிலெல்லாம் நாம் சருகக்கூடியவர்களாக இருக்கிறோம்? எப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் நம்முடைய ஈமானுக்கு மிகப்பெரிய அலைகள் வந்து அடிக்கின்றது? எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உண்மையிலேயே நம்முடைய ஈமான் எல்லாம் பலமானதாக அல்லாஹ்வுடைய திருப்தி படுத்தியதாக தான் இருக்கின்றதா? இந்த நேரத்தில் மரணித்தால் நமக்கு முஸ்லிம் என்ற அந்தஸ்தோடு நாம் மரணிப்போமா? இந்த நேரத்தில் மரணித்தால் நமக்கு மூமின் என்ற ஒரு கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் கிடைக்குமா என்பதை யோசித்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதனுடைய இறுதி நிலையை வைத்துதான் அல்லாஹ்விடத்தில் அது தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் மேலோட்டமா இருக்கிறது, ஆரம்பத்தில் இருக்கிறது, இல்ல கொஞ்ச நாள் இருக்கிறது, இதையெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது அதனுடைய இறுதி நிலை எப்படி இருக்கிறது என்பதை வைத்துதான் அல்லாஹ் அதை தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கின்றார்கள். என்றால் நம்முடைய இறுதி நிலையும் பலமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய மரண தருவாயும் நம்முடைய ஈமானும் ஒன்று சேர்ந்ததாக, அல்லாஹ்வுடைய திருப்தி பொருந்தியதாக இருக்க வேண்டும் என்ற நிய்யத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது நாளுக்கு நாள் பல பிரச்சனைகள், நாளுக்கு நாள் பல முசீபத்துகள், நாளுக்கு நாள் மிகப்பெரிய வணிகத்தினுடைய வாசல்கள் நம்மை அங்கும் இங்குமாக திசை திருப்பி இப்படி வழிகள் செய்தானால் நரகத்தினுடைய வாசலை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணப்பட்டு இருக்கோம். இப்படி திரும்பினா இங்க ஒரு வழிகள், அங்க திரும்பினா அங்க ஒரு வழிகளை, அங்க திரும்பினா இஸ்லாத்துக்கு முரணான காரியம், எங்க எப்ப நம்மை நசுக்கலாம் என்று செய்தால் நம்மை மலை வீசி தேடிக் கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட உலகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். ஒரு காலம் வந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க,
ஒரு காலம் உங்களிடத்திலே வந்ததென்றால் அதற்கு அடுத்து வரக்கூடிய காலம் அதைவிட மோசமானதாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கின்றார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு விபச்சாரம் தலை விரிச்சு ஆடுது. வட்டி, வரதட்சணை, பொய், கேலி, கிண்டல், அனாச்சாரங்கள், அவதூறுகள், அக்கிரமங்கள் இன்னைக்கு தலை விரிச்சு ஆடுது. இன்னைக்கு எங்க திருமணம் நம்மை நாசமாக்கக்கூடிய நாச காரியங்கள் தான் இன்னைக்கு நம்மளை சுத்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய ஈமான் உறுதிப்பாட்டுக்காக வேண்டி நாம் துஆ செய்யவில்லை என்றால், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய உள்ளம் பலமானதாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்யவில்லை என்று சொன்னால், நம்முடைய ஈமானும் பலகீனப்படலாம், நமக்கும் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படலாம். அல்லாஹ்வுடைய திருப்தி பொருந்திய அந்த சூழலில் இருந்து நாமும் விலகி போய்விடலாம் என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயே பாடம் பயின்ற சஹாபாக்களுடைய நிலைமைகள் எல்லாம் என்ன ஆனது என்பதை எல்லாம் கொஞ்சம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்ததை விட, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரிந்ததை விட, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்ந்த அவரோட உபதேசத்திலேயே கலந்த வஹியோடு தொடர்பு இருக்கக்கூடிய உத்தம தோழர்கள் எப்படிப்பட்ட ஈமான் உறுதிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள்னு பல சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் மனிதன் என்ற அடிப்படையிலே சோதனை யாருக்கும் வரலாம், எப்படிப்பட்ட நிலைமைக்கும் யாரும் தள்ளப்படலாம், உள்ளம் தடுமாறலாம், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மனிதனை எப்படி வேண்டுமானாலும் திசை திருப்பி விடலாம், நரக படுகொலைக்கு தள்ளி விடலாம் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே வாழ்ந்த உத்தம தோழர்களுடைய வாழ்வும் நமக்கு படிப்படியாகத்தான் இருக்குது. கைபர் என்ற ஒரு போர், அந்த போர்க்களத்திலே மிகப்பெரிய முக்கியமான சந்தர்ப்பத்தில் நடக்கக்கூடிய போர். அந்த போர்க்களத்தில் பல சஹாபாக்கள் போர் செய்கிறாங்க. கூடுதலா ஒரே ஒரு சஹாபி மிக திறமை வாய்ந்து அந்த கூட்டத்திலே எதிரிகளை வெட்டி வீழ்த்துறது என்ன. அங்க இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, இன்னைக்கு இவர மாதிரி ஒரு போர் செஞ்சது யாரும் கிடையாது. என்ன ஒரு திடகாத்திரமா, வீர தீரமா, என்ன எதிரிகளுக்கு மத்தியில புகுந்து நெஞ்சு துணிச்சலோடு தைரியத்தோடு போர் செய்து கொண்டிருக்கிறார், நிச்சயம் சொர்க்கவாசியாகத்தான் இருப்பார் என்று சொல்லி சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல இவர் நரகவாசி அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமா போச்சு, உயிரை கொடுக்கிறதுக்காக வேண்டி போர்க்களத்துல இருந்து போர் செய்யறாரு, சாதாரணமா போர் செய்யல, எவ்வளவு பெரிய ஒரு வீர தீரமான காரியத்தை செய்யறாரு, மத்தவங்களை மாதிரி இவர் கிடையாது, ரொம்பவும் எக்ஸ்ட்ராடினரியா சிறப்பான முறையில இவர் போர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவர் போய் ரசூலுல்லாஹ் நரகவாசிங்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா அதுல கண்டிப்பா என்ன இருக்கும், உண்மை இருக்கும்னு அவரையே ஒரு சஹாபி பின்தொடர்றாரு. நேரம் ஆகுது, எதிரிகளுக்கு மத்தியில போர் செய்து கொண்டிருந்த அந்த நபருக்கு எதிரிகள் புறத்திலிருந்து ஒரு வாள் வெட்டு வந்து அவருடைய கரத்துல கையில வந்து விட்டது. அந்த வலி வேதனை தாங்க முடியாம அதுல ரத்தம் எல்லாம் வெளியே வந்து அந்த நபர் துடி துடிச்சிட்டு இருக்கிறார். உயிரினுடைய ஊசலாட்டம், சக்கராத்தினுடைய வேதனையில இருக்கக்கூடிய அந்த நபர் வேதனை தாங்க முடியாம தன்னுடைய எந்த கத்திய எந்த ஒரு வாளால எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்திட்டு இருந்தாரோ அதே வாளால் தன்னுடைய உடம்பிலே குத்தி கொண்டு தற்கொலை செய்து மரணத்தை தழுவிடுறார். உடனே அந்த சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதர் உண்மைத்தான் சொல்லியிருக்கிறாங்க, ஏன்னா தற்கொலை செஞ்சா என்ன நிலவரும், அவர் நிரந்தர நரகவாசியாக மாறுவார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாரு. நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, இந்த சஹாபி இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, இவ்வளவு பெரிய வீர தீரமா இருக்காரு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவருடைய இறுதி நிலை இப்படி ஆயிருச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது உண்மையாயிருச்சு, இவர் இப்படி நரகவாசியினுடைய காரியத்தை செஞ்சுட்டு மரணிச்சிட்டாரு என்று அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் நடத்துகின்றார்கள் என்றால் நம்முடைய நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு என்ன? சின்ன ஒரு உடல் வலி, மன வலி, வேதனை, பொருளாதார சிக்கல், பிரச்சனை, அது இது ஏதாவது வந்து விட்டது என்று சொன்னால் நமக்கும் இஸ்லாத்துக்கும் இன்னைக்கு சம்மதம் கிடையாது, நமக்கும் ஈமான் உறுதிக்கும் இன்றைக்கு சம்மதம் கிடையாது. அந்த நேரத்தில் மௌத் நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய மறுமை நிலை என்னவாகும் என்பதை அல்லாஹ் இந்த சஹாபியின் மூலம் நமக்கு பாடம் நடத்தி காட்டுகின்றான். இவர் மட்டுமல்ல, இன்னொரு போர்க்களம் அதே மாதிரி இன்னொரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதர் யாரெல்லாம் மரணித்து கிடக்கின்றாரோ, ஷஹீதாகி கிடக்கின்றார்களோ அவங்களை எல்லாம் பார்க்கறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இவர் ஷஹீதாயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர், ஆமா இவர் ஷஹீத் தான், இங்க கிடக்கிறாரா, இவரும் ஷஹீத் தான், இவரும் மரணிச்சிட்டாரு, இவரும் உயிர் தியாகி தான், இவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒவ்வொருத்தர்களையா பார்த்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு நபித்தோழரும் அங்கு ஷஹீதாகி கிடக்கிறாரு, உயிர் இழந்து கிடக்கிறாரு. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல,
இவர் உயிர் தியாகி கிடையாது, இவர் ஷஹீதனுடைய அந்தஸ்து இவருக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் யார் சொல்லலாம், எதனால சொல்றீங்க அப்படிங்கும் போது அவருடைய ஆடையை கொஞ்சம் விலக்கி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உள்ளே ஒரு போர்வை ஒண்ணு கிடக்கு, ஒரு ஆடை கிடக்கு. இது என்ன ஆடைனா, போர்க்களத்துல சண்டை போடக்கூடிய நேரத்தில் எதிரிகளோடு சண்டை போடக்கூடிய அந்த சூழ்நிலையில வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னா எதிரிகள் அப்படி பொருள் எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த பொருளுக்கு பேரு கனிமத்து பொருள் அப்படிங்குவாங்க. போர்ல கிடைச்ச வெற்றி பொருள். இது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா, எதிரிகள் இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த பொருளை எல்லாம் எடுத்து யாரெல்லாம் போர்க்களத்துல கலந்துக்கிட்டாங்களோ போர் முடிஞ்சதுக்கு பின்னால யாரெல்லாம் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் வழக்கம். ஆனா இந்த பொருள் தனக்கு போர் முடிந்ததற்கு பின்னால் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை தெரியாமல் ஒரு ஆர்வத்திலே, ஒரு வேகத்திலே, அந்த நேரத்தில் ஒருமையினுடைய விளிம்பு, அடுத்த வேலைக்கு உணவுக்கு வழி இல்லாதவர்கள், சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு தோழர் என்ன பண்றாருன்னா, உயிரை கொடுப்பதற்காக களத்துக்கு வந்த அந்த நபர் அங்க கடந்த ஒரு ஆடையை எடுத்து யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்துக் கொண்ட நிலையிலே மரணத்தை தழுவிட்டாரா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, திருடிய நிலையிலே இவர் மரணித்து விட்டார், இவர் சொர்க்கவாசி கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆக போகின்றதோ, நம்முடைய உள்ளத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் என்ன, நமக்கும் இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக சூழ்நிலைகள் எல்லாம் எப்படியெல்லாம் நம்மை நாசமாக்கி கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு அழிவின் விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச அந்த பிரார்த்தனையே நாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்ல, 10 தடவை இல்ல, 100 தடவை செய்தாலும் அது ஈடாகாது என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய ஈமான் உறுதிப்பாட்டுக்காக வேண்டி அதிகம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நிச்சயம் இந்த பிரார்த்தனை மிகப்பெரிய ஒரு வேலையாக நமக்கு இருக்கும் என்பதால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இதை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நம்முடைய கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். நம்மை பொறுத்த வரைக்கும் 2 நிலை இருக்குது. என்ன? ஆரம்ப கால தௌஹீத்வாதி, இன்றைய கால தௌஹீத்வாதி. 2 தௌஹீத்வாதிகள் இன்றைக்கு நாம இருந்து கொண்டிருக்கோம். நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்குள்ளேயே பேசிக்குவோமே, நம்முடைய ஈமானை எப்படி அலசி பார்க்கிறது நம்மளே பார்த்துக்கலாம். இல்ல அல்லாஹ் அதுதான குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக்கீங்க, வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லியதின் வத்தகுல்லாஹ், நாளை மறுமைக்காக வேண்டி என்ன நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்க என்பதை உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிக்கீங்க, பரிசோதிச்சுக்கீங்க அல்லாஹ் சொல்றானே. இல்ல அப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை மையமா வச்சு நாம ஆரம்பத்துல தௌஹீத்வாதிகளாக இஸ்லாம் அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு மார்க்கத்தை தந்து ஏகத்துவத்தின் பால் வந்து இன்னைக்கு தௌஹீத்வாதிகளாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ஆரம்ப கால நிலைமைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நம்முடைய ஈமான் பலகீனப்பட்டு மிக மோசமாகி எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் உரசி பார்த்தோம்னாலே உண்மையிலேயே நம்முடைய ஈமான் இன்னைக்கு இவ்வளவு பலகீனமாகத்தான் இருக்குதா என்பதை நாமே பாடம் பெற்று நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே சின்ன ஒரு உரசல் இன்னைக்கு இருக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையிலே நம்மை பொறுத்த வரைக்கும் நாம தூங்காத நாட்கள் எத்தனை, நாம சாப்பிடாத நாட்கள் எத்தனை. ஒரு கடந்த ஒரு மாசத்துல கணக்கு பண்ணி பார்ப்போமே, நான் இந்த போன மாசம் எத்தனை நாள் சாப்பிடல, எத்தனை நாள் தூங்கல, எத்தனை நாள் வேலைக்கு போல, எத்தனை நாள் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கல, இது எல்லாம் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா விரல் வெட்டி எண்ணக்கூடிய நாட்கள் தான் வரும். ஆனா அதே நேரத்துல நான் இந்த ஒரு கடந்த ஒரு மாசத்துல ஐவேற தொழுகையை முறையா தொழுத நாட்கள் எத்தனை அப்படிங்கிறது ஒரு கணக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் விரல் வெட்டி எண்ணக்கூடிய நாட்கள் தான் இன்னைக்கு வருகின்றது. என்றால் ஒரு காலத்திலே நம்முடைய நிலைமை இப்படித்தான் இருந்ததா, நாமும் இப்படி ஒரு ஈமான் பலகீனமான நிலையில் தான் ஆரம்பத்தில் இருந்தோமா என்றால் கிடையாது. எப்ப வாங்க சொல்லும், எப்ப முதல் சம்புக்கு வரலாம், எப்ப வந்து நல்லபடியா உபதேசங்களை கேட்கலாம், ஒரு சும்மாவே நமக்கு தீர்மானிக்குதா இல்லையா? இன்றைக்கு நம்முடைய ஈமானுடைய நிலையே 12:40க்கு இன்றைக்கு இங்க வாங்க சொல்லப்படும், இங்க உபதேசம் செய்யப்படும், வாரத்தில் ஒரு நாள் தான் உபதேசம் கிடைக்குது, இந்த உபதேசத்தை கேட்டாவது நம்முடைய ஈமானை நம்ம பலப்படுத்திக்கலாம் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்து ஈமானை புதுப்பிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வார சும்மாவை அணுகக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்றால் எத்தனை மணிக்கு வருவோம்? வாங்க சொல்லி 10 நிமிஷம் கழிஞ்சா, இல்ல வாங்க சொல்லி தொழுக ஆரம்பிக்கிற நேரத்திலயா, இல்ல எல்லாரும் கலைஞ்சு போகக்கூடிய நேரத்துல எப்ப வருவோம்? முன்சப்ல வந்து உட்கார்ந்து சுன்னத்துக்களை தொழுது துவாக்களை கேட்டு இன்னைக்கு என்ன உபதேசம் நமக்கு கிடைக்குது, நம்ம வாழ்க்கையை நாம சரி செஞ்சுக்கிறாங்கிற எண்ணத்துல பள்ளிக்கு வரக்கூடிய மக்களாக இன்றைக்கு வரக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்றால்
வாரத்திலே நடக்கக்கூடிய ஒரு தொழுகைக்கு இன்றைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய கேள்விக்குறி என்றால், சுன்னத்து நம்ம கிட்ட இருக்குமா, நஃபில் நம்ம கிட்ட இருக்குமா, தஹஜ்ஜுத் நம்ம கிட்ட இருக்குமா, லுஹா தொழுகை நம்ம கிட்ட இருக்குமா? இதெல்லாம் இரண்டாம் பட்சமாக இன்றைக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், கடமையே இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது. நம்முடைய ஈமான் இப்படிப்பட்ட பலகீனமான நிலையை அடைஞ்சிருக்குது. இன்னைக்கு ஸ்மார்ட் போன் யுகத்திலே அதையும் இதையுமாக மேலும் கீழுமாக A to Z எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம அல்லாஹ்வுடைய கலாமான இந்த திருமறை குர்ஆனை எத்தனை நபர்கள் அதனுடைய அரபி மொழியிலே ஓதக்கூடியவர்களாக பிழையின்றி உச்சரிப்போடு ஓதக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கின்றோம் என்று பார்த்தால் எனக்கு தெரியாதுங்க. குர்ஆன் ஓதுறது அவ்வளவு ரொம்ப சிரமமான காரியங்க. அதனால நம்ம சின்ன வயசுலயே நான் படிக்கல, இப்போ என்னால் எந்த முயற்சி எடுக்க முடியல, குர்ஆன் ஓத தெரியாதுங்க என்று சொல்லக்கூடிய நாம் நமக்கு எப்படி 20,000 30,000 ரூபாய் மதிப்பிலான இங்கிலீஷ்லயே இருக்கக்கூடிய எந்த விதமான கஷ்டம் சிரமமே இல்லாம இன்னைக்கு ஸ்மார்ட் போன்களை A to Z தட்டி இன்னைக்கு அப்ளிகேஷன்களிலே அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு யார் வந்து சொல்லி தந்தா? எங்க போய் பழகணும், எந்த காலேஜுக்கு போகணும், எந்த ஒரு டியூஷன்ல போய் பழகணும் என்றால் யாரும் தெரியல. நீங்க சொல்லித்தாங்க. இது என்னங்க இது? ஒரு கீபேட் போன்ல லாக் எடுக்க கூட தெரியாத ஒரு காலத்துல நாம இருந்தோம். ஒரு மேல இருக்கிற ஒரு பட்டன் அமுத்தி கீழே இருக்கிற ஸ்டார் பட்டன் அமுத்தினா தான் போனே ஓபன் ஆகுங்கிற ஒரு காலத்துல இருந்த நமக்கு அறிவு அப்ப அவ்வளவுதான் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமை வந்திருந்தும் கூட நம்மிடத்துல குர்ஆன் ஓத தெரியாத மக்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம்னா எங்க ஈமான் பலகீனமா இருக்கா இல்ல பலமா இருக்குதா யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் கடைசியா நம்ம எப்ப குர்ஆனை ஓதணும், கடைசியா நம்ம எப்ப குர்ஆன் வசனத்தை மனப்பாடம் பண்ணணும்? நமக்கு தெரியாத யாருக்காவது ஒரு நபருக்காவது குர்ஆனை ஓதி கொடுக்கமா? ஏன்னா அல்லாஹ்வுடைய இன்னொரு சொல்றாங்க, தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு. இந்த காரியத்தை நாம் செஞ்சோமான்னு கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, குர்ஆன் இன்னைக்கு மொபைல் போன்ல இருக்குது, வீடுகள்ல பச்சை துணிக்குள்ள இருக்குது, எல்லாமே எல்லா பக்கமும் இருக்குது. ஆனா நம்ம உள்ளத்துல குர்ஆன் இல்லை என்று சொன்னால் நமக்கு இன்னைக்கு குர்ஆன் தெரியாது, ஓதுறதுக்கு முயற்சி தெரியாது. ஆனால் சினிமா பாடல்கள் எல்லாம் ஒரு சின்ன பிட்டு மியூசிக் நம்ம காதுல வந்து விழுந்தாலும் அடுத்த வரி உடனே பாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். சின்ன ஒரு காமெடி டைலாக் நம்முடைய காதலே வந்து விழுந்தாலும் அடுத்த வார்த்தை இதைத்தான் இவன் சொல்ல போறா என்று இன்றைக்கு அலசி ஆராயக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த அரசியல் நிகழ்வு என்ன, அந்த உலகத்துல என்ன நடக்குது, பக்கத்து நாட்டுல என்ன நடக்குது, எல்லாத்தையும் ஆய்வு செய்யக்கூடிய PhDகளாக இருக்கக்கூடிய நாம அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்கு இன்றைக்கு நாம வரலை என்று சொன்னால், கை அந்த பக்கம் போகவில்லை என்று சொன்னால், நம்முடைய ஈமான் என்ன நிலையில இருக்குது என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? நம்முடைய வீடுகள்ல ஆரம்ப காலங்கள்ல மாலை மகரிப்பு நேரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மாலை மகரிப்பு நேரம் ஆச்சுமா குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுமா என்று சொல்வார்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதான வலிமாமார்கள் ஒரு தலையில் ஒரு தட்டத்தை போட்டுட்டு நடு வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து பக்கத்து வீட்டுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, குர்ஆன் வசனத்தை எடுத்து சத்தமா, அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான், புகாரி தெரியாது, முஸ்லிம் தெரியாது, இப்னு மாஜா தெரியாது, எந்த அரபி கிதாபோ அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு கிதாப். என்ன கிதாபு? குர்ஆன்ங்கிற கிதாப். அதுல என்னதான் தெரியும்? யாசீன்ங்கிற சூரா மட்டும்தான் தெரியும். அதை மகரிப் நேரம் ஆச்சுன்னா ஓதுனா அல்லாஹ் நன்மக்களோட நம்ம வீட்டுக்கு பரக்கத்து கிடைக்கும்ங்கிற எண்ணத்துல ஆரம்ப காலத்திலே நம்முடைய வலிமாமார்கள் வயதான நபர்கள் ஓதி கொண்டிருந்த அதே வீட்டுல இன்னைக்கு நம்ம மனைவிமார்கள் இருக்கிறாங்கல்ல, நாம பெற்ற பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு யார் குர்ஆனை ஒரு மகரிபுடைய நேரம் ஆச்சுன்னா ஒரு மஜ்ரிபுடைய நேரம் ஆச்சுன்னா அந்த நேரத்திலே எடுத்து நம்முடைய வீட்டிலே கொஞ்சம் சத்தமாக கேட்கக்கூடிய அளவிற்கு ஓதக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு எத்தனை என்று பார்த்தோம் என்றால் கிடையாது. ஆனா நாடகம் ஓடும், சினிமா ஓடும், எல்லா ஆபாசங்கள், அசிங்கங்கள், எல்லா செய்தி சேனல்கள், அது ஆட்டம் பாட்டங்கள், யூடியூப்கள், அது எல்லாமே நம்முடைய வீட்டுல ஒலிக்கும். அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன் வசனம் மட்டும் இன்னைக்கு நம்முடைய வீட்டில ஒலிக்காது. நம்முடைய வீடு தௌஹீத்வாதியினுடைய வீடு, நம்முடைய வீடு சொர்க்கத்திற்குரிய வீடு. இந்த நேரத்திலே மௌத்தானால் நமக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் உத்தரவாதம் கொடுத்துட முடியுமா? இப்படிப்பட்ட நிலையிலே நாம் மரணிச்சால் நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்ன யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஆரம்ப காலத்துல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, திங்கட்கிழமை வியாழக்கிழமை வந்துருச்சுன்னா கூட்டம் கூட்டமா நண்பர்கள் சேருவோம். எதுக்கு? பார்க்குக்கு போறதுக்கா இல்ல எங்கேயாவது டூர்களுக்கு போறதுக்கா? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்
திங்கக்கிழமை ஆச்சுன்னா நோன்பு வச்சிருக்கிறாங்க, வியாழக்கிழமை ஆச்சுன்னா நோன்பு வச்சிருக்கிறாங்க. சரி, வாரத்துல ஒரு வியாழக்கிழமையாவது நாம நோன்பு வைப்போங்க இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சேர்ந்து நோன்பு வைத்து ஒன்னா நோன்பு திறந்து அந்த நேரத்துல ஒரு நோயாளியை போய் நல விசாரிச்சு அந்த நேரத்துல ஜனாசா எங்கேயாவது இறந்துட்டாங்கன்னா அங்க போய் அடக்கம் பண்ணிட்டு வந்து ஒரு ஏழைக்கு உணவளிச்சுன்னு சொல்லி இந்த நன்மை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. ஒரு நாள்ல யார் நோம்பாளியா இருக்கிறாங்களோ, யாரு ஒரு ஜனாசாவுக்கு பின்தொடர்றாங்களோ, யார் ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறாங்களோ, அல்லது யார் ஒரு நோயாளியை விசாரிச்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் பொருந்தின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. இங்க ஒருத்தர் மூத்தாயிட்டார், வாங்க அங்க போவோம். இங்க ஒரு நோயாளியா இருக்காரு, வாங்க போய் நல்லா விசாரிப்போம். ஒருத்தர் ரோட்ல சாப்பாடு வழி இல்லாம இருக்காரு, வாங்க அவருக்கு வாங்கி ஏதாவது கொடுப்போம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் டீமா சேர்ந்து நோம்பு வைப்போம், ஒன்னா நோம்பு திறப்போம் என்றெல்லாம் ஒரு காலத்திலே பேசி மகிழ்ந்து இபாதத்துகளை சுவைத்த இஸ்லாமிய சமுதாயம், ஏகத்துவ சமுதாயம் இன்னைக்கு உபரியான நோம்புகள்னா என்ன எதுன்னு தெரியாது. நமக்கும் சுன்னத்தான நோம்புகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீசுகள் உயிரோட்டங்கள் இன்றைக்கு மெல்ல மெல்ல நாசமாகி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் நம்முடைய மரணம் நம்மை தடையில் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையிலே நம்முடைய ஈமான் அப்படித்தான் இருக்கின்றதா, பலமானதாகத்தான் இருக்குதா அல்லது பலகீனமாகி போய்விட்டதா என்று அலசி ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நன்மைகள் இருக்கிறது. ரத்தம் கொடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு நபருக்கு ஏதாவது உயிரை காப்பாத்துறதுக்குன்னு சொன்னா ஓடோடி போய் உயிரை கொடுத்த காலங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு சொன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, நான் கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன், எனக்கு அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு நழுவி செல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு யாராரோ அவங்க ஒன்னா வாப்பாக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி வந்து பாய் எங்க வாப்பாக்கு இத்தனை யூனிட் பிளட் தேவை, எங்க உமாக்கு இத்தனை யூனிட் பிளட் தேவைன்னு வந்து நிற்கும் பொழுது ரத்தத்தோட அருமை தெரியுதா இல்லையா? நீ அதே தானே மத்தவங்களுக்குமாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம நமக்கு வேணும் போது மட்டும் வந்தும் துணிச்சலோடு அங்க வேணும் இங்க வேணும் என்று ஓடக்கூடிய நாம பிறர் நலத்தின் மீது அக்கறை இல்லாத ஒரு சமுதாயமாக இன்னைக்கு மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு எதை எடுத்து பார்த்தாலும் இபாதத்து விஷயத்திலே, ஒடுக்கல் வாங்கல் விஷயத்திலே இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற பேர் மாதிரி உலகத்துல வேற எவனும் எடுத்தது கிடையாது. ஒரு காலத்திலே முஸ்லீம் என்றால், ஒரு காலத்திலே ஒரு பாய் என்று சொன்னா போய் கொடுங்க பொருளாதாரத்தை, அப்பங்க பத்திரமா பாத்துக்குவாங்க, அவங்க கிட்ட எப்ப கொடுத்தாலும் நல்லபடியா திருப்பி கிடைக்கும்னு சொன்ன ஒரு காலம் இன்னைக்கு நாசமாகி காசை கொண்டு போய் யார்கிட்ட வேணாலும் கொடுப்பான், பாய் மாதிரி கிட்ட கொடுத்துறாங்க. கொடுத்து அவ்வளவுதான். நீ வீட்டுல குடியிருக்கிறியா, என் பாய் அவனை யாரையும் வீட்டுல சேர்த்திடாது. நான் மாற்று மத மக்கள் யாரையாவது வேணா நீ குடியிருக்க வச்சுக்கணும், வாடகைக்கு யாரையாவது கடை கொடுக்கணுமா அவங்களுக்கு கொடுத்துக்க. நம்ம மக்களை தயவு செஞ்சு நீ எதுக்கு சேர்த்திடாத. காரணம் என்னன்னா வாடகை வராது, கொடுத்த கடனை திருப்பி தர மாட்டேன், மோசடி பண்ணி எவ்வளவு நல்ல பெயர்களை இன்றைக்கு எடுத்து வைத்த சமுதாயமாக நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் மரணத்தை நாம் அடைந்தோம் என்றால் உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாதாரணப்பட்டவன் கிடையாது. இந்த மத்ஸே ரப்பிக்கல் ஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. ஏகத்துவம் வந்ததே, தௌஹீத் தந்தனே, இஸ்லாம் வந்ததே, உபதேசம் கிடைச்சதே, இவ்வளவு அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாம் இருந்தோம் அதுல இருந்தெல்லாம் உன்னை காப்பாத்தி தங்கம் போல உன்னை ஒரு மார்க்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தினனே, அதிலிருந்தும் மறுபடியும் நீ நாசத்தை நோக்கி சென்று இன்னைக்கு நரக படுகொலையிலே கிடக்கிறியே என்று சொல்லி அல்லாஹ் நம் மீது ஒரு கோப பார்வையை நாளை மறுமையிலே செலுத்தினார் என்று சொன்னால் பெத்த தாய் வரமாட்டார்கள், குடும்ப உறவுகள் வரமாட்டார்கள், நண்பர்கள் வரமாட்டார்கள், எவனும் நாளை மறுமையிலே வரமாட்டார்கள். தனியாக அந்த நரக படுகொலையிலே வெந்து முருகும் பொழுது சொல்லுவோம், யா அல்லாஹ் நான் இப்படி இருந்திருக்க கூடாதா, நான் அப்படி இருந்திருக்க கூடாதா, நான் நன்மை செஞ்சிருக்க கூடாதா, உபதேசத்தை கேட்காம போயிட்டனே என்று நாளை மறுமையிலே புலம்பி எந்த விதமான பலனும் என்பது இல்லை என்பதை புரிந்து கொண்டோம் என்றாலே நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் அல்லாஹ்வுடைய பேரருளால் இப்பொழுதே ஏற்பட்டு நம்முடைய உள்ளமானது அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு சிறப்பான ஒரு அந்தஸ்தை அடையும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், மக்களே நன்மை என்றால் என்ன தெரியுமா? எது உங்களுடைய உள்ளத்தை அதை அமைதிப்படுத்துதோ ஓகே என்று சொல்லுகின்றதோ அதுதான் நன்மை, அதுதான் நல்ல பண்பு, நல்ல குணம், அதுதான் நன்மை. தீமை எது தெரியுமா? எதை பிற மக்கள் நீங்கள் பார்த்துவிடக் கூடாது என்று நீங்கள் நினைப்பீர்களோ, எது உங்களுடைய உள்ளத்தில் நெருடலை ஏற்படுத்துதோ அதுதான் தீமை. இந்த ரெண்டு அளவுகோலை கையிலே வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அப்படி நல்ல குணத்தோடு நற்பண்போடு நம்முடைய உள்ளத்தை வாழ நாம் பழகிக் கொள்ள வேண்டும்.
எது நம்முடைய உள்ளத்தில் நெருடலை ஏற்படுத்துதோ, பிறர் பார்த்திடக்கூடாது என்று நினைக்கிறோமோ, அந்த தவறுகளில் இருந்து ஒவ்வொன்றாக திருத்தி வாழ்ந்தாலே அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக மாறும். அப்படிப்பட்ட தூய்மையான உள்ளத்தோடு நம்முடைய வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு மரணம் வரும். அந்த மரணம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றதாக இருக்கும் என்பதை நல்ல முறையிலே உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தங்கள் முடிவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். கொஞ்சம் அப்படி முன்னாடி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அன்றாட வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு விஷயங்களை அல்லாஹ் நடத்தி கொண்டுதான் இருக்கிறான். சமீபத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்று தன்னை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அங்க வழிபாடு செய்யறதுக்காக வேண்டி உள்ள போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய அந்த ஜீயர்கள், மிகப்பெரிய மடாதிபதிகள், இவங்களெல்லாம் அந்த கோயிலுக்குள்ள எங்கெங்க போகணுமோ அங்கெல்லாம் போய் சேர்றாங்க. ஆனா சமூக அந்தஸ்து, ஒட்டுமொத்த உலகளாவிய புகழ், மிகப்பெரிய பொருளாதாரம், யாரு கிட்ட பேர் கேட்டாலும் தெரியக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபரு அவர் கோயிலினுடைய முன்னாடி மட்டும் இருக்க வச்சுட்டு இந்த குருக்கள் எல்லாம் போகக்கூடிய இடங்களுக்கு அனுப்ப விடாம அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடறோம். இது எதனாலன்னு பார்த்தா அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட நபர், அவர் உயர்ந்த சாதி கிடையாது, அவருக்கு என்னதான் பேரு புகழ் அந்தஸ்து பணம் எல்லாமே சிறப்பு எல்லாம் உலகளாவிய ஒரு கௌரவம் எல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு 5 அடி இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள இவர் வரக்கூடாது, வந்தா அப்படின்னா இதனுடைய புனிதம் கெட்டு போயிடும், ஆகம விதிகள் இதுக்கு அனுமதி தரல அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அவமானத்தினுடைய சின்னமாக தலை குனிஞ்சு இன்னைக்கு ஒரு கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் போனார். ஆனா அவருடைய பெற்ற பிள்ளை இந்த இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய பேரருளால தழுவி எந்த இடத்துல இந்த உலகத்துல அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்டுச்சோ முதல் ஆலயமா காபா என்ற இடத்துல அங்க போய் நின்று அங்க தொழுது அங்க எல்லா விதமான சம உரிமையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் அவர் பெற்ற பிள்ளைக்கு அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால காமிச்சு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை நமக்கு தந்திருக்கிறான்னு காலம் காலமாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், இஸ்லாத்திலே சாதி வெறியோ, இனவெறியோ, மொழி வெறியோ, எந்த விதமான வித்தியாசமும் பாகுபாடோ கிடையாதுன்னு இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக எடுத்து 10 பேருக்கு சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேரருளால் உள்ளம் தட்டப்படும். அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிச்சோன்னா உங்க எல்லாத்தையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில இருந்து தான் படைச்சோன்னு ரப்ப சொல்லக்கூடிய வசனத்தை சொன்னோம்னா எவனும் உயர்த்தவன் கிடையாது, தாழ்ந்தவன் கிடையாது, இறைவனுக்கு முன்னால் எல்லாமே சமங்கிற ஒரு அந்தஸ்தை தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை எடுத்து சொன்னோம்னா உள்ளங்கள் திறக்கப்படும். அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த மார்க்கத்தை நோக்கி மக்கள் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையும் பார்த்து பிற மக்களுக்கு தெளிவான முறையிலே அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்மூலமாக 4 பேர் நேர்வழி பெற்று வந்தார்கள் என்றால் அந்த கூலியோடு நாளை மறுமையிலே மலை போன்ற நன்மையோடு சொர்க்கத்திலே பிரகாசிக்கலாம். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.